الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் நாங்கள் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலானில் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தந்த பல வணக்க வழிபாடுகளை அவனுடைய பேரருளால் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல ரமலானை எதிர்பார்த்திருந்த நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் எம்மை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் என்பது எமக்கு, முஸ்லிம்களாகிய எமக்கு, அல்லாஹுடைய அடியார்களாகிய எமக்கு மிகவும் அதிகமான நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் மாதங்களிலேயே மிக சிறந்த மாதம் என்றால் அந்த ரமலானில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக கடைசி இந்த 10 நாட்களை அறிஞர்கள் எமக்கு காட்டித் தருகிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த கடைசி 10 நாட்கள் எமக்கு பலவிதமான நன்மைகளை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பை எமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டம் வந்துவிட்டால், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் எப்படி அவருடைய காலத்தை கழிப்பார்கள், தன்னுடைய அந்த நாட்களை எப்படி வணக்கங்களிலே கழிப்பார்கள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 வந்துவிட்டால் இந்த நாட்களில், அதாவது ஏனைய நாட்களில் வணக்க வழிபாடுகளில் முயற்சி செய்யாத அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலே முயற்சி செய்வார்கள். அதாவது ரமலான் அல்லாத காலப்பகுதிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டாத அளவுக்கு அதைவிடவும் அதிகமான இந்த வணக்க வழிபாடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பகுதியிலே, ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்களிலே செய்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இரவை வணக்கங்களால் உயிர்ப்பிப்பார்கள். அது மட்டுமல்ல, வஐகப அஹ்லஹு, அந்த வணக்கத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தாரையும் எழுப்பாட்டுவார்கள். அதே போன்று வஷத்த மிஸரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கீழாடையை இறுக கட்டிக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வணக்க வழிபாட்டுடைய அமைப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழாடையை இறுக கட்டிக்கொள்வார்கள் என்பதற்கு விளக்கம் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களை விட்டும் தூர இருப்பார்கள், இல்லற வாழ்க்கையை விட்டும் அவர்கள் தூர இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இபாதத்களிலே அதீத முயற்சியை காட்டுவார்கள் என்பதாக அறிஞர்கள் அந்த ஷத்த மிஸரஹு, தம்முடைய கீழாடை இறுக கட்டிக்கொள்வார்கள் என்பதற்கு விளக்கம் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு தெரியும், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நபி இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களை இவ்வளவு மிச்சம் கவனமாக அவர்கள் இந்த ரமலானை பயன்படுத்துவதை நாங்கள் பார்த்தால், நாங்கள்
பாவங்கள் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா எமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறான, நாங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டோம், எம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதை அல்லாஹு தஆலா எமக்கு உத்தரவாதமாக தந்திருக்கின்றானா? அப்படி அல்ல. அப்படி இருக்கின்ற நிலையிலே நாங்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்களை நாங்கள் பாவிக்க வேண்டும், நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அடுத்த விடயம்தான் இந்த இறுதி 10 நாட்களிலே மிகவும் முக்கியமான வணக்கங்களுள் ஒன்றாக நாங்கள் இஅ்திகாஃப் எனும் இந்த வணக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த இஅ்திகாஃப் என்பது அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் இஅ்திகாஃப் என்பது நாம் அல்லாஹு தஆலாவுக்காக அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை நாடி இந்த உலகத்துடைய அனைத்து தொடர்புகளையும் நாங்கள் துண்டித்துவிட்டு நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பள்ளி வாயிலிலே தரித்திருப்பதைத்தான் நாங்கள் இஅ்திகாஃப் என்று சொல்வோம். எனவேதான் ஒரு அடியான் இந்த அடிப்படையிலே இந்த உலக விவகாரங்களை அனைத்தையும் துறந்துவிட்டு எம்முடைய சோம்பலை, எம்முடைய அந்த உலகம் சம்பந்தப்பட்ட அந்த யோசனைகளை, அந்த வேலைப்பளுக்கள் அனைத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு ஒரு அடியான் மஸ்ஜிதிலே அல்லாஹு தஆலாவுக்காக தரித்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவன் முழுமையான இஅ்திகாஃபுடைய அந்த கூலியை பெறுகிறான். அதற்கு மாற்றமாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது அந்த இஅ்திகாஃபுடைய கூலியை நாங்கள் பெறுவதற்கு கடினமாகி போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இஅ்திகாஃபுடைய கூலியை பாழாக்குவதிலே மிகவும் முக்கியமான ஒரு வகைபங்கை பெறக்கூடியதுதான் இந்த தொலைபேசிகள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இஅ்திகாஃபுக்காக நாங்கள் பள்ளியிலே தரித்திருக்கிற நேரத்திலே எம்மை கெடுக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபுடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இந்த தொலைபேசி. அது மட்டுமல்லாமல் நாங்கள் பள்ளியிலே இருந்து கொண்டு அடுத்தவர்களுடன் மக்களோடு அரட்டை அடித்து கொண்டிருப்பதாலோ, இந்த தொலைபேசியை தேவையில்லாமல் பாவனை செய்வதாலோ அந்த இஅ்திகாஃபுடைய நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. மாற்றமாக அதை அனைத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த உலகத்துடைய தொடர்பு அனைத்தையுமே துண்டித்துவிட்டு அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதிலே தரித்திருந்து வணக்கம் புரிவது தான் இஅ்திகாஃபுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த இஅ்திகாஃபுடைய நோக்கத்தை அறிந்து அதனுடைய பூரண நன்மையை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல இந்த ரமலானுடைய இறுதி 10 என்று பேசும் பொழுது நம் அனைவருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த லைலத்துல் கத்ர் எனக்கூடிய இரவு. இந்த லைலத்துல் கத்ர் எனக்கூடிய இரவை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ரிலே சொல்லும் பொழுது சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 83 வருடங்களுக்கும் அதிகமான நாட்கள், 83 வருடங்களுக்கும் அதிகமான நாட்கள் ஒருவன் வணங்கிய நன்மையை எமக்கு ஈட்டித்தரக்கூடிய அந்த நாள், அந்த இரவு. அதே போல அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அடியான் அல்லாஹுக்காக வேண்டி பள்ளியிலே தொழுது ஓதி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவன் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால், அந்த சந்தர்ப்பத்திலே லைலத்துல் கத்ர் இரவை அவன் அடைந்து கொண்டால் அவன் 83 வருடங்களுக்கும் அதிகமாக அமல் செய்த, தொழுத, ஓதிய அந்த நன்மையை அவன் அடைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த நாட்களிலும் கிடையாது, வேறு எந்த மாதத்திலும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை சொன்னார்கள், இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ஷஹ்ரி ரமதான். நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதே போல ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி வெறுமனே ஒற்றைப்படை நாட்களை மாத்திரம் நாங்கள் கணக்கெடுத்து நாங்கள் அதை பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பதை விட கடைசி 10 நாட்களையும் நாங்கள் சரிவர பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டோம் என்ற திருப்தி நம் அனைவருக்கும் ஒரு அன்பார்ந்தவர்கள். எனவே நாங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி 10 நாட்களை நாங்கள் எப்படியாவது இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு நாங்கள் செயற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் ஓதுவதற்காக வேண்டி ஒரு துஆவை காட்டி தந்துள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் ஓதுவதற்காக துஆ கேட்பதற்கு எனக்கு ஒன்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நீ இந்த பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் நீங்கள் கேளுங்கள். இப்படி இந்த துஆவை நீங்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்தால் நீங்கள் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடியார்கள். எனவே அல்லாஹுடைய அந்த அடியார் என்ற அந்த நாங்கள் அடிமைத்துவத்தை நாங்கள் அல்லாஹ்விடம் வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஏனைய நாட்களை போன்று இந்த நாட்களையும் கழித்து விடுவாமல் நாங்கள் மிகவும் அதிகமாக இந்த நாட்களில் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பாவமன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு அடியான் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து, இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலானை விட்டு அவன் போவானாக இருந்தால், விடை பெறுவானாக இருந்தால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் நாங்கள் இந்த ரமலானை கைவிட்டதை விட, இந்த ரமலானை கைவிடக்கூடியவனை விட, இந்த ரமலானை நாங்கள் சரிவர பயன்படுத்தாதவனை விட கை சேதத்துக்குரியவன் வேறு யாரும் இருக்க முடியாது அன்பார்ந்தவர்கள். எனவே நாங்கள் இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் என்பது, இந்த இறுதி 10 நாட்கள் என்பது எமக்கு அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் முதலாவது ஆரம்ப 10 நாம் தவறவிட்டிருக்கலாம், அல்லது 20 நாட்களையும் நாங்கள் தவறவிட்டிருக்கலாம். அதற்காக வேண்டி நாங்கள் கவலை அடைந்து விடக்கூடாது. நாம் எம்முடைய கடைசி தருவாயை நாங்கள் எம்முடைய இந்த கடைசி நாட்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நாட்களை செலவழித்து நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் நோன்பு பிடித்து அல்லாஹுக்காக வேண்டி வணக்கத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இதன் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து செயற்பட வேண்டும். நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா எம்மை ஆக்க வேண்டும். எனவே அதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.